ராஜாவுக்கு கேன்சர்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அவர்கிட்ட நான் கேன்சருக்கான எந்த சிம்டம்ஸையும் பார்த்ததே இல்ல. அப்பப்போ மனசுக்குள்ள சின்னதா ஒரு குழப்பம் வரும். பட் டாக்டர் நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா இன்னைக்கு சில விஷயங்களை கேள்விப்பட்டப்போ கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அதான் உங்களை நேர்ல பார்த்து கேட்கலான்னு வந்தேன். சொல்லுங்க டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? பொய் இல்லையே? ராஜாவுக்கு கேன்சர் இல்லம்மா, நான் சொன்னது பொய். அவர் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நல்ல ஆரோக்கியமா தான் இருப்பாரு. அப்ப ஏன் அப்படி சொன்னீங்க டாக்டர்? ராஜா உன்னை ரொம்ப லவ் பண்றதா சொன்னாருமா. உங்களை பிரிச்சு வைக்க எனக்கு மனசு வரல. இப்படி ஒரு காரணத்தை சொல்லியாவது ஒரு 6 மாசம் நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும், மனசு விட்டு பேசி ஒன்னா வாழ ஆரம்பிப்பீங்கன்னு ஒரு நப்பாசை தான். மற்றபடி காசு பணத்துக்கோ வேற எந்த ஒரு காரணத்துக்காகவோ இல்லம்மா. ஒரு நீதிபதி செய்ய வேண்டிய காரியத்தை டாக்டரா இருந்து நான் செஞ்சிருக்கேன். தப்பு பண்ணிட்டீங்க டாக்டர். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? டாக்டர் எல்லாம் கடவுள் மாதிரி பாப்பாங்க. அப்படிப்பட்ட நீங்க இப்படி போய் சொல்லிருக்கீங்க. ராஜாவோட கிட்டத்தட்ட 4 மாசமா நீ மறுபடி சேர்ந்து வாழ்ந்திருக்க. தாம்பத்திய உறவு விடு, மற்ற எந்த சந்தர்ப்பத்திலையுமே உனக்கு ராஜா மேல அன்பு, பாசம், காதல் இந்த உணர்வுகள் எதுவுமே வரலையா? அவனை ஒரு மனிதாபிமானம் உள்ள மனுஷனா, உன் புருஷனா, உன்னை நேசிக்கிற ஒருத்தனா உன்னால உணரவே முடியலையா? ஆமான்னு நீ நினைச்சா என் முயற்சிக்கு பலன் கிடைச்சதான் நம்புவேன். இல்லைன்னு சொன்னா என் முயற்சி வேஸ்ட்னு நான் நினைச்சுப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் ஒரு காரணமா டாக்டர்? காரணமா இது? சத்தியமா காரணமே கிடையாது டாக்டர். உங்க வார்த்தையை நம்பி என் வாழ்க்கையில நான் ஒரு 4 மாசத்தை வேஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த ஆளு வேண்டானே நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போய் என் குடும்பத்துல எல்லாரும் என்ன தடுத்தாங்க. அவங்க குடும்பத்துல டிவோர்ஸ் அப்ளை பண்ணவே விடல. ஆனா எல்லாரையும் தாண்டி ஒரு மன தைரியத்தோட நான் அப்ளை பண்ணேன். ஆனா இப்ப என்ன ஒரு கோழியாக்கி எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டீங்க. நீங்க ஒரு நல்ல மனுஷனே கிடையாது. அப்புறம் எப்படி ஒரு நல்ல டாக்டரா இருக்க முடியும்? திவ்யா, அவசரப்படாதுமா. இது நானா எடுத்த முடிவு இல்ல. என்ன சொல்ல சொன்னாங்க, நான் சொன்னேன். யாரு சொல்ல சொன்னாங்க? உன் புருஷன் ராஜாதாம்மா. அவரு கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கும். அவரு ராஜாவோட மாமான்னு சொன்னாருமா. வாழ வந்தானா? கரெக்ட் கரெக்ட். அவர் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணாரு. திவ்யா கூட வாழணும்னு என் காலில் வந்து விழுந்தாரு. அதாமா நான் போய் சொல்லிட்டேன். இது போதும் எனக்கு. நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க டாக்டர். என்னம்மா? தயவு செஞ்சு இந்த டாக்டர் தொழிலை விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுங்க. நம்பி வரவங்க வாழ்க்கையில அப்படி நாசம் பண்ணாதீங்க. என்ன டாக்டர், கவிதாம்மா சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல யாருமே என்ன இப்படி மிரட்டினது இல்லம்மா. அதெல்லாம் தேவையில்லை சார். விஷயத்துக்கு வாங்க. மேடம் சொன்ன மாதிரியே திவ்யா கிட்ட ராஜா தான் இந்த மாதிரி சொல்ல சொன்னாருன்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லிட்டேன். என் ஹாஸ்பிட்டலை பத்தி தப்பா பிரச்சாரம் பண்ணுவேன்னு மிரட்டினீங்கல்ல, அதனால என் மனசாட்சிக்கு விரோதமா
நான் போய் சொல்லிட்டேன். சரி, மேடம் கொடுத்த மொய் பணம் உங்களுக்காக. இந்தாங்க, பிடிங்க. உன் பணத்தை நீயே பொறுக்கி எடுத்துட்டு போ. ஐயோ ஐயோ, எங்க நீங்க இதை எடுத்துக்குவீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். சார், நான் நினைச்ச மாதிரியே நேர்மையா வேலை செய்றீங்க. வேணாமா சார்? நான் வரேன் சார். உங்களுக்கு தான் வேணாட்டீங்களா? நான் வரேன் சார், வரேன். சொல்லுடா ராஸ்கல். இல்ல மேடம், சொல்லுடா. இல்ல மேடம், இது வரைக்கும் எத்தனை பொம்பளைங்க செயினை அறுத்திருக்க? சொல்லுடா, இல்லனா அடிச்சு கொன்னுடுவேன். என்ன கேளுங்க மேடம். இல்ல மேடம், இல்ல மேடம். யாரு? திவ்யா மேடத்துக்கிட்ட இருந்து. திவ்யாவா? இவனை உள்ள தள்ளு. ஹலோ கவிதா, நான் திவ்யா பேசுறேன். ஆச்சரியமா இருக்கு. என் பேரெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் எங்க மறந்துட்டியோன்னு நினைச்சேன். நான் தாம்மா கவிதா, காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கேன். சாரி கவிதா, நான் இத்தனை நாளா உனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசல. நீங்க ரொம்ப பிஸி தான் மேடம். கவிதா, நான் உங்க கூட பேசணும்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணேன். இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணனா நான் ஃபோனை வச்சிருவேன். ஓகே ஓகே ஓகே, சாரி சாரி சாரி. நான் உன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கேன். ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரையே கொடுக்கற அளவுக்கு நாம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தோம். எங்க போச்சு அந்த நட்பு? எப்படி காணாம போச்சு அந்த பாசம்? நான் அதே கவிதாவா தான் இருக்கேன். ஆனா நீ தான் மாறிட்ட திவ்யா. உண்மைதான் கவிதா, சாரிடி. உண்மையிலே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் உன்கிட்ட ஓடி வரணும்னு தோணுது. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம்? ஆக்சுவலா நீ கூட என்கிட்ட பலமுறை கேட்டிருக்க. டிவோர்ஸ் வரைக்கும் போனவ திடீர்னு ஏன் ராஜா வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்துறதுக்கு தயாரானேன்னு. ஆனா அதுக்கான காரணத்தை நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன காரணம்? ராஜா கிட்ட இருந்து டைவோர்ஸ் வேணும்னு நான் கோர்ட் வரைக்கும் போனப்போதான் எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. ராஜாவுக்கு கேன்சர் அப்படின்னு. ஐயோ, என்னடி சொல்ற? ராஜாவுக்கு கேன்சரா? இல்ல, நீ பயப்படாத. அந்த டாக்டர் சொன்னது உண்மைன்னு நம்பி நான் என் கோவத்தை எல்லாம் மறந்துட்டு அந்த ராஜாவோட குடும்பம் நடத்துறதுக்கு அவர் வீட்டுக்கு போனேன். ஆனா இப்பதான் தெரியுது கவிதா, அந்த டாக்டர் சொன்னது எல்லாமே போய். அப்பா, கேன்சர் கேன்சல் ஆயிடுச்சுல்ல. என்னடி நீ கூட இவ்ளோ ஃபீல் பண்ற? ஆச்சரியமா இருக்கு. என்ன திவ்யா, எதிரியாவே இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே. அப்படியெல்லாம் பாவம் பார்க்காத கவிதா. அப்படி பாவம் பார்த்துதான் இன்னைக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டு ஏமாந்து நிக்கிறேன். அந்த டாக்டர் சொன்னது எல்லாமே போய். ஆனா அது அவரா சொல்லல. அந்த ராஜாவும் வாழ வந்தனும் சேர்ந்து செஞ்சு சரி சொல்லிச்சு. ஓ மை காட். ஆமா கவிதா, என்ன பணிய வைக்கிறதுக்காக அந்த டாக்டரை மிரட்டி அந்த ராஜாவும் வாழ வந்தானோ டாக்டர் இப்படி பொய் சொல்ல வச்சிருக்காங்க. பாத்தியா பாத்தியா, இந்நேரம் நீ டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு அந்த நரகத்துல இருந்து வெளியில வந்திருப்ப. அந்த ராஜாவும் வாழ வந்தானு சேர்ந்து உன்னை எப்படி ஏமாத்திருக்காங்க பாரு. ஆமாண்டி, இத்தனை நாளா நானும் ஒரு முட்டாளாவே இருந்திருக்கேன். கரெக்ட் தானே? நீ ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவ, ஒரு எறும்புக்கு கூட கெட்டது நினைக்காதவ. உன்னை ஏமாத்தி உன் மனசுல இறக்கம் வர வச்சு உன் கூட தாம்பத்தியம் பண்ணி ஒரு குழந்தை குட்டியை பெத்துட்டா. அப்புறம் காலம் பூரா நீ அவனுக்கு அடிமை தானே? ஆமா. என்னது ஆமாவா? அடி பாவி, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா ஆமாங்கற? நிஜமா உன் ஐடியாவே அதானா? சச்ச இல்ல, கரெக்டா சொல்லு. ராஜா வீட்டுக்கு போய் 3 மாசமா நீ குடும்பம் நடத்திருக்க. வெறும் சமைச்சுதான் போட்டியா இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சா? அப்ப நடந்துருச்சா? திவ்யா, என்ன பதிலே காணோம்? அப்படின்னா இல்ல. அது ஏன் இவ்ளோ யோசிச்சு தயக்கமா சொல்ற? ஏய், நான் ஆட்டோல இருக்க. வெளியில எப்படி பப்ளிக்கா இதெல்லாம் பேச முடியும்? நான் உன்னை நேர்ல பார்த்து பேசுறேன்.
சரி, உனக்கும் ராஜாவுக்கும் நடுவுல ஏதாவது நடந்துருச்சா? அது மட்டும் நீ சொல்லு. இல்ல, அப்படி எதுவும் நடக்கல. அப்ப சரி, நாம மீட் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். சரி. என்ன திவ்யா, பிரகாரத்தை சுற்றிட்டு அப்படியே வாழ்க்கையில் ஏதோ நல்ல முடிவு எடுக்க போகிற, அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன திடீர்னு ஆட்டோ வந்து இறங்குற? உங்களுக்கு கேன்சரா? உங்களை தான் கேக்குறேன். இன்னும் 2 மாசத்துல சாக போறீங்களா? யார் அப்படிலாம் சொன்னது? எனக்கு கேன்சர்லாம் இல்லை. அப்ப ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? நான் எப்போ உங்ககிட்ட வந்து கேன்சர் இருக்குன்னு சொன்னேன்? யார் உங்ககிட்ட முதல் அப்படி சொன்னது? ஓ, அதனால தான் நீ என்கிட்ட வந்து அன்பா இருக்க மாதிரி பழகுனியா? யாரோ அப்படி சொன்னதை வச்சு நீயா அப்படி நினச்சிக்கிட்டல்ல? நல்லா யோசிச்சுப்பார். நீ நானும் விலகிட்டு தான் இருந்தோம், விவாகரத்து பண்ணுறதுக்கு தயாராக இருந்தோம். எங்கள் அம்மா எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணுற மூடில் இருந்தாங்க. நீ தான் எனக்கு கேன்சரு, நான் 6 மாதத்தை சேர்த்துன்னு நினச்சிக்கிட்டு என் மேலே பரிதாபப்பட்டு என் வீட்டுக்குள்ளே வந்து என் கூட குடும்பம் எடுத்துக்கிட்டு இருக்க. அப்போ நான் பண்ணதுதான் தப்பு இல்ல? உங்க மேல பரிதாபப்பட்டு மனிதாபிமான அடிப்படையில நான் உங்க வீட்டுக்கு உங்களை தேடி வந்தது தப்புன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? சரி, நான் அப்படிலாம் சொல்ல வரல. சரி, நீங்க சொல்லல. ஆனா நான் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இத்தனை நாளா இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல தெரியாது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது என்கிட்ட நீங்க உண்மை சொல்லியிருக்கணுமா இல்லையா? உன்னுடைய அளவு கடந்த பாசத்தை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. நானே உங்ககிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன், இந்த பாசம் உண்மையா இல்லை பொய்யான்னு. ஏன் நீங்கள் என்னை நம்புங்கன்னு ஒரே ஒரு வாரத்தில் நீ முடிச்சுட்டு போயிட்ட. அந்த நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒருத்தர் மூலியமாக தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சு. எனக்கு கேன்சர் நினச்சிக்கிட்டு என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என் கூட வாழ வந்திருக்கேன்னு, இது எத்தனையோ நடிப்புன்னு தெரிஞ்சும் அந்த நிமிஷமே நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அதுக்கப்புறம் நீ பேசுகிறப்ப ஒவ்வொரு வார்த்தையும் உன்னோட சேவையும் ஒரு பிச்சைக்காரனுக்கு பரிதாபப்பட்டு பிச்சை போடுற மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப நாள் நடக்காது, நானே உங்ககிட்ட உடச்சி பேசணும்னு தான் நினைப்பேன். ஆனா நாம நேசிச்ச பொண்ணு நடிச்சுக்கிட்டாவது
என் பொண்டாட்டியா என் கூட இருக்காளேன்னு என் மனசு என்னை சொல்ல விடாம தடுத்துருச்சு. இந்த மனப்போராட்டத்தில் நான் ஒரு நடப்புறமா நடமாடிட்டு இருக்கேன். திவ்யா, நீ ஏதோ அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு என்னை தப்பா நினைச்சிடாத. நீ நிதானமா யோசனை பண்ணி பாரு. என் மேல எந்த தப்பு இல்லைன்னு உனக்கு புரியும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பெரிய ஞானி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? நான் எதுவுமே பண்ணல திவ்யா. அதே போய் அதே பித்தலாட்டம். நான் அந்த டாக்டர் கிட்ட போய் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். எந்த டாக்டர் கிட்ட? நீங்களும் ஜோதியும் போய் பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களே அந்த டாக்டர். அந்த ஆளா? ஆமா, அதே ஆளுதான். எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. எந்த உண்மை? எந்த உண்மையா? நீங்களும் சித்தப்பாவும் அந்த டாக்டர் கிட்ட போய் திவ்யா வரும்போது எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லுங்க, 6 மாசத்துல நான் செத்துருவேன்னு சொல்லுங்க, அப்பதான் அவ டிவோர்ஸ் கேன்சல் பண்ணிட்டு என் கூட என் வீட்டுக்கு வந்து குடும்பம் நடத்துவா, நான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை வழிக்கு கொண்டு வந்துருவேன்னு நீங்க சொல்லல. அந்த உண்மை. ஐயோ கடவுள் சத்தியமா அப்படிலாம் எதுவுமே நடக்கல. என்ன முட்டாள் ஆக்குனதெல்லாம் போதும், நிறுத்துங்க. உங்க மேல இறக்கப்பட்டு மனிதாபிமான அடிப்படையில பரிதாபப்பட்டு எப்படிலாம் உங்ககிட்ட நடந்துகிட்டு, ஆனா நீங்க என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. ஒரு காலகட்டத்துல உங்ககிட்ட நான் நடந்துகிட்டது அன்பாவே மாறிடுச்சு. ஆனா அதுக்கான தகுதியான ஆளு நீங்க இல்லங்கறத நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. நீங்கெல்லாம் மனுஷனே இல்ல, என்னைக்குமே திருந்தவே மாட்டீங்க. திவ்யா, நான் எந்த தப்பு பண்ணல திவ்யா. போதும். இந்த தெய்வத்தோட சன்னிதானத்துல வச்சு சொல்றேன், இன்னையோட நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். இனிமே நான் உங்க முகத்துல முழிக்கவே விரும்பல. திவ்யா, திவ்யா. அம்மா தாயே, இந்த கோயிலை விட்டு வெளியில போறதுக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வேணும்னு கேட்டேன். இதுதான் உன் முடிவா? தோ வரேன். வா கவிதா. ஒரே நாத்தம். நீ இன்னும் குளிக்கவே இல்லையா? நான் ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கிறவன். இந்த நாத்தம் இங்க இல்ல, உள்ள அவரால. எங்க? அந்த ரூம்ல இருக்காரு. இவரை ஊரே தேடிக்கிட்டு இருக்கு. டி அடிக்ஷன் சென்டர்ல தேடுறாங்க. அந்த சங்கர் கொலை வெறியில அலைஞ்சிட்டு இருக்கான். இவர் என்னடான்னா நம்ம கஸ்டடியில இருக்காரு. நாம என்ன இவரை ஸ்கெட்ச் போட்டா தூக்கணும்? நேத்து நட்டநடு ராத்திரியில புல் போதையில நிதானமே இல்லாம வந்துட்டு இருந்தாரு. நான் வேற அந்த பக்கம் கார்ல ஸ்பீடா வந்தேன்னா சரக்குன்னு பிரேக் அடிச்சேன். கொஞ்சம் விட்டு இருந்தா சுப்பு சட்னி ஆயிருப்பாரு. இந்நேரம் அவருக்கு சங்கு ஊத்தி இருப்பாங்க, நாளைக்கு பால் ஊத்தி இருப்பாங்க, அடுத்த வாரம் அஸ்தியவே கரைச்சிருப்பாங்க. இடியட் மாதிரி பேசாத, அவரை பத்தி அபசகுனமா பேசாத. அவரை நம்பி ஒரு ஜீவன் இருக்கேன். இருக்கேனா?